குறைந்தபட்ச ஒரு மனசாட்சி இருக்குதா? இதுல அவன் சொல்றான் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. சரி, அதுக்கு உன் கூடத்துல நடந்துச்சு. தார்மீக பொறுப்பேற்று நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அந்த தன்மை இவங்க இருக்குதா? இது வரைக்கும் இந்த வீடியோல ஒரு இடத்துலயாவது இது நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறானா? நான் அந்த இடத்த விட்டு எப்படி வருவேன்? நானும் மனுஷன் தானே, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன். நாங்க போனா திரும்ப ஏதாவது அசம்பாவிதமோ வேற ஏதாவது ஒரு சம்பவமோ நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் போகல. அந்த சம்பவம் நடந்த உடனே என்ன செய்ய ஏது செய்யணும்னு தெரியாம அலறி அடிச்சு ஓடிட்ட. நீ பவுன்சர்ஸ் உனக்கு பாதுகாப்பு நிற்கிறாங்க, உனக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா Z செக்யூரிட்டியா ஒய் செக்யூரிட்டி அது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை உனக்கு பாதுகாப்பு நிற்கிறாங்க. இப்ப இதையும் மீறி உன்னை யாரும் எவன தொட போறாங்க? இவ்வளவு செக்யூரிட்டி இருந்ததுக்கு பிறகாகவும் கூட உன்னால போக முடியல அப்படின்னா உனக்கு மனசு இல்லை. அங்க போய் அங்க நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஏன்? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன், சீப் ஆக்டர். நீ அவ்வளவுதான். மக்களுடைய வலியோ வேதனையோ கவலையோ துன்பமோ துயரமோ அவங்க படக்கூடிய கஷ்டங்களோ அவங்களுடைய இழப்போ ஒன்னும் உனக்கு தெரியாது. ஆஃப்டர் ஆல் யுவர் அன் ஆக்டர். சினிமால காசை வாங்கிட்டு நடிகை கூட ஆடக்கூடிய ஒரு கூத்தாடி. நீ கூத்தாடியா இருக்கிறதுனால உனக்கு அந்த மக்களுடைய வழி தெரியல, நீ போகல. உண்மையிலேயே அரசியல்வாதியாகவோ மக்களுடைய வழி தெரிந்தவனாகவோ ஒரு மக்கள் தலைவனாகவோ உண்மையிலேயே நீ இவ்வளவுதான் தலைவர் இந்த ரேஞ்சுகளை விட்டுருங்க. உண்மையாகவே நீ ஒரு சரியான ஒரு மனிதனாக மனிதாபிமானம் உள்ள ஒரு சாமானிய மனிதனாக நீ அந்த இடத்துல யோசிச்சிருந்தா கரூர் விட்டு நீ வெளியே போயிருக்க மாட்டேன். அங்கிருந்து களத்தை விட்டு ஓடி போட்டு ஒரு பயந்தாங்கோலி நீ வசனம் பேசுற. சரி போனலடா, நீ போயிட்டடா. திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்டை சந்திக்க வேண்டியதுடா. என்னடா உனக்கு பிரச்சனை? அதுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போதா? சரி, திருச்சியில சந்திக்கல, சென்னையில சந்திக்க வேண்டியதானே? திருச்சியில சந்திக்கல, சென்னையில சந்திக்கல,